அனைவருக்கும் வணக்கம். ரஷ்யாவில் 19 பயணிகள் உட்பட 22 பேருடன் சென்ற மீ-8 ரகத்தைச் சேர்ந்த ஹெலிகாப்டர் மாயமாகியது. கம்சட்கா தீபகற்ப பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்ததால் அந்த ஹெலிகாப்டர் என்ன ஆனது என்று தெரியவில்லை. தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. 2 என்ஜின் கொண்ட இந்த ஹெலிகாப்டர் 1960களில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் பரவலாக இந்த ரக ஹெலிகாப்டரை அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மாயமான இந்த ஹெலிகாப்டரை தேடும் பணியில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் மீ-8 ரக ஹெலிகாப்டர் ரஷ்யாவில் விபத்தில் சிக்கியது. இதில் உயிரிழப்புகளும் ஏற்பட்டன. ரஷ்யாவில் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வரும் இந்த வகை ஹெலிகாப்டர்கள் சமீப காலமாக அடிக்கடி விபத்தில் சிக்கிக்கொள்ளும் சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. தற்போது மாயமாகியுள்ள ஹெலிகாப்டர் ஏதேனும் விபத்தில் சிக்கியதா அல்லது வேறு ஏதேனும் சதி செயல் நடந்ததா, விமானத்தின் கதி என்ன என்பது பற்றி எந்த தகவலும் தற்போது வரை கிடைக்கவில்லை. ரஷ்யா உக்ரைன் இடையே சண்டை நீடித்து வருகிறது. 2 வருடங்களுக்கு மேலாக இந்த சண்டை நீடித்து வரும் நிலையில் கடந்த சில நாட்களும் தீவிர தாக்குதல் நடந்து வருகிறது. உக்ரைனும் ரஷ்யா மீது தீவிர தாக்குதல் நடத்தி வருகிறது. இத்தகைய சூழலில்தான் ஹெலிகாப்டர் திடீரென மாயமாகி இருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. அடுத்த செய்தி. சர்வதேச அளவில் சீனா ஒரு பொதுவான பிரச்சனையாக உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். உலகளவில் அமெரிக்கா மற்றும் சீனா இடையே பொருளாதார சக்தி மிகுந்த நாடாக இருப்பதில் கடுமையான போட்டி நிலவி வருகிறது. பொருளாதார அளவில் சீனாவுடன் பல்வேறு நாடுகள் மோதி வருகின்றன. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயும் நேரடி மற்றும் மறைமுக மோதல்கள் ஏற்பட்டுள்ளன. எல்லை பிரச்சினை தொடர்பாக இந்தியா மற்றும் சீனா இடையே பதற்றமான சூழல் உருவாகி இருப்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இந்த நிலையில் இந்தியாவுக்கு மட்டுமின்றி உலகளவில் சீனா ஒரு பொதுவான பிரச்சனையாக உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் சீனாவின் முதலீடுகளை தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறினார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சீனா இந்தியாவுக்கு மட்டுமின்றி உலக நாடுகளுக்கு பொதுவான பிரச்சனையாக உள்ளது. பொருளாதாரம் மற்றும் அரசியல் தொடர்பான எந்த துறையை எடுத்தாலும் சீனா ஒரு பிரச்சனையாக கருதப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகளில் சென்று கேட்டு பாருங்கள், அவர்களது தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பது சீனா என்று கூறுவார்கள். அமெரிக்கா போன்ற நாடுகளுடனும் சீனா பிரச்சனை வைத்திருக்கிறது. சீன பொருட்கள் காரணமாக உலகளவில் பொருளாதார சமநிலை மாறுபட்டது. இதற்கு காரணம் சீனாவின் தனித்துவமான அரசியல் மற்றும் பொருளாதார கொள்கைகள் ஆகும். நமது நாடு அந்நிய முதலீடுகளை ஊக்குவித்து வருகிறது. இதனால் பல்வேறு நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்கின்றன. அதே சமயம் சீனாவும் முதலீடு செய்து வருகிறது. சீனாவின் இந்திய முதலீடுகள் அண்மை காலங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. சீனாவின் முதலீடுகள் அனைத்தும் கவனமாக கண்காணிக்கப்படுகிறது. மேலும் சீன நிறுவனங்கள் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் மத்திய அரசு ஆய்வு நடத்திய பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் இறங்குகிறது என்றார். அடுத்த செய்தி. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் ஆகஸ்ட் 30 வெள்ளிக்கிழமை அன்று இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் பிற தலைவர்களை கொழும்பில் சந்தித்தார். மேலும் செப்டம்பர் 21ஆம் தேதி அங்கு நடக்க உள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக பரந்த அளவிலான அரசியல் ஆலோசனைகளை நடத்தினார். விக்ரமசிங்கே அவர்களை தவிர முக்கிய தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடினார். அஜித் தோவல் அவர்களின் இலங்கை பயணத்தின் முதன்மையான நோக்கம் கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டின் நிறுவன ஆவணங்களில் கையெழுத்திடுவதாகும். இதன் பின்னணியில் அவர் பல்வேறு அரசியல் தலைவர்களையும் சந்தித்து இலங்கை இந்தியா இடையேயான உறவுகள் குறித்து கலந்துரையாடியுள்ளார். இதில் தமிழ் அரசியல் தலைவர்களும் அடங்கும். இந்த சந்திப்பு குறித்து பேசிய இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கான அரசியல் கட்சியின் தலைவர் மனோ கணேசன் அவர்கள் கூறியதாவது, நாங்கள் ஒரு முக்கியமான கலந்துரையாடலை நடத்தினோம்.
இந்தியா மற்றும் இலங்கை பாதுகாப்பு குறித்து விவாதித்தோம். இலங்கையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த அரசாங்கத்துடனும் இந்தியா நெருக்கமாக பணியாற்றும் என்று கூறினார். அடுத்த செய்தி, ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் சுமார் 2 ஆண்டுகள் கடந்து நடந்து வருகிறது. இரு நாடுகளும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைக்காமல் தொடர்ந்து ஒருவரை ஒருவர் ஆயுதங்களை கொண்டு தாக்கி வருகின்றன. இந்த நிலையில் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த அமெரிக்காவுக்கு உக்ரைன் அதிபர் அழுத்தம் கொடுத்து வருகிறார். இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றன. கடந்த வாரம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உக்ரைனுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களுடன் சந்திப்பு நடத்தி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஆலோசனை மேற்கொண்டார். மேலும் இது குறித்து ரஷ்யாவுடன் தான் பேசுவதாகவும் பாரத பிரதமர் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைன் பயணத்தை முடித்த அடுத்த 2வது நாள் ரஷ்யா மீது உக்ரைன் திடீரென தாக்குதல் நடத்தியது. உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவில் இருந்த 38 மாடி கட்டிடம் சேதமடைந்தது. இதற்கு பதில் தாக்குதல் நடத்தும் வகையில் ரஷ்யா உக்ரைன் மீது ஏவுகணைகளை சரமாரியாக வீசியது. குறிப்பாக உக்ரைன் தலைநகர் கீவ் மீது தனது ஏவுகணைகளை ரஷ்யா வீசிக்கொண்டே இருந்தது. இதில் அந்த நகரில் இருந்த பெரிய கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. அமைதி பேச்சுவார்த்தை கை கொடுக்கும் என நினைத்த நிலையில் இரு நாடுகளும் ஒருவர் மீது ஒருவர் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது பதற்றத்தை மேலும் அதிகரித்தது. இந்த நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் ரஷ்யா மீது தீவிரமான தாக்குதல் நடத்த அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார். இது குறித்து அவர் கூறுகையில், ரஷ்யா தொடர்ந்து உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. 2 நாட்களுக்கு முன்பு ரஷ்ய தாக்குதலில் 7 உக்ரைனியர்கள் கொல்லப்பட்டனர். உக்ரைன் மக்களை காப்பாற்ற வேண்டியது எனது கடமை. அவர்களை காப்பாற்றுவதற்கு ரஷ்யா மீது ஆழமான தாக்குதல் தேவை. எனவே ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா ஆயுதங்களை சப்ளை செய்ய வேண்டும். தாக்குதல் நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். உக்ரைன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ருஸ்டெம் உமேரோவ் அவர்கள் அமெரிக்காவுக்கு அரசு முறை பயணமாக சென்றபோது இந்த கோரிக்கையை நேரில் அமெரிக்க அமைச்சர்களிடம் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. போர் தொடங்கியது முதல் $50 பில்லியன் அளவுக்கு அமெரிக்க தரப்பில் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது கூடுதல் ஆயுதங்களையும் அனுமதியையும் வழங்குமாறு உக்ரைன் அதிபர் கேட்டுக்கொண்டுள்ளார். இது போர் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.